அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி இந்த வாரங்கள்ல தானாக நடக்க போகும் நல்லது என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் லாபாதிபதியான சுக்கிரன் இருக்க, குரு லாபஸ்தானத்தில் இருக்க, குரு சுக்கிரனும் பார்வையால் இணைய நல்ல பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புதனும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கிறாரு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கேது சுபபலத்தோடு இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறி உங்களுக்கு வெற்றி பாதையில் வழி நடத்தக்கூடிய ஒரு வாரங்களா இந்த வாரங்கள் அமைய இருக்குது. புதிய வீடு, வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தருங்க. காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. புதனும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறாரு. பணவரவு என்பது இந்த வாரங்கள்ல தேவையான அளவிற்கு இருப்பதால சிரமமின்றி குடும்ப நிர்வாகம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கேதுவினுடைய சுப பலத்தினால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் செல்வதால் உடல் நலன்ல பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யம் கூடுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணை பார்ப்பதற்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பங்கு பாங்கான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒருவேளை இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கணவன் மனைவி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வாரங்களாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கு கண்டிப்பிற்கும் ஆளாக நேரிடுங்க. மேலதிகாரிகளுடன் பழகும் போது எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. கடுமையாக உழைத்தும் கூட நிர்வாகத்தினரை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் கடகராசியினருக்கு வேலை கிடைத்தாலும் அதில் திருப்தி இருக்காதுங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வேலைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, சாதகமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. பிற்காலத்தில் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதாலும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதாலும் சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படுங்க. சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் அதற்கான லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பதால முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்தணுங்க. முதலீடு விஷயங்கள்ல அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் அனுகூலமாக மாறுவதால் இந்த வாரங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. முதல் 2 வாரங்கள் சோர்வு ஏற்பட்டாலும் தினமும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய படத்தை வைத்து பூஜித்து வந்தால் பாடங்கள்ல மனம் ஆழ்ந்து படியுங்க. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பழக்க வழக்கங்களுடன் கூடிய மாணவர்களுடைய சேர்க்கையும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதனால விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் நண்பர்கள் மூலமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் குரு பகவானுடன் இணைந்து சுக்கிரனுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. விவசாய வசதி உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆடுகள், கலை மாடுகள், பசுக்கள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. பால் வியாபாரம் செய்பவர்கள் நலம் அடைவாங்க, லாபம் அடைவாங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம் கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டி காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பஞ்சமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் புகுவதால் சிலர் வீடு மனை கட்டு விற்பனை நேரலாங்க. சூரியன் பலவீனமாக இருப்பதால பிறரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அஷ்டம சனி நடப்பதால் கையில் சேமிப்பு தங்காது. ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அப்படி கடகராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அருகாமையுள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.